ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். தமிழக அரசு மக்கள் நலவாழ்வு துறையில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th 10th டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். நிறைய போஸ்ட் அவங்க வெளியிட்ருக்காங்க. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்மனெண்ட்டாக டெம்ப்ரரியான்னு கேட்டிங்க அப்படின்னா டெம்ப்ரரி தாங்க. இதுக்கான சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமமாக 40,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அடுத்த மாதம் 7ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனோடைய ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். டிஎன் ஜாப்ஸ் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோடைய நேமு இங்கே எழுதணும். ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே ஒட்டணும். என்ன பாஸ்போர்ட் சைஸ்? ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ். பழைய ஃபோட்டோவாக இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. புது ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு உங்களுடைய பெயர். ஸோ கேப்ஸில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய அப்பா பெயர் கணவர் பெயர் எதுனாலும் எழுதிக்கலாம். பட் இந்த அப்ளிகேஷன் தந்தை பெயர் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே ஃபாதர்ஸ் நேம் போட்டுருங்க. தென் உங்களுடைய பிறந்த தேதி, பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் இருக்கோ அது அப்படியே இங்கே போட்டுருங்க. உங்களுடைய வயது, அந்த வயது பார்த்தோம் அப்படின்னா தற்போது இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன வயது இருக்கோ அந்த வயது நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். கல்வி தகுதி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எது வரைக்கும் மேக்ஸிமமாக படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ இருக்கிற வீட்டு முகவரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிரந்தர முகவரியும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஆதார் கார்டு பிழை இல்லாமல் இங்கே நீங்கள் எழுதிக்கோங்க. தொலைபேசி எண், மின்னஞ்சல், ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி இது ரெண்டும் வேலிடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போட போகிறீங்க இல்லையா, ஸோ அதனால் உங்களோட அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வச்சு தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் உங்களுடைய பிளேஸு டேட்டு போட்டு உங்களுடைய சைன் இங்கே போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி கொரியர் அனுப்புகிற மாதிரி இருக்கும். கொரியரோ இல்லை போஸ்ட்டோ அந்த அட்ரஸ்க்கு. அந்த அட்ரஸ் எல்லாமே நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி நீங்கள் என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாமே நான் சொல்கிறேன். 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுவும் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, அது இல்லாமல் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நீங்கள் எது வரைக்கும் மேக்ஸிமமாக படிச்சிங்களோ அது வரைக்கும் உள்ள எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட்ஸும் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி சான்றும் கேட்டிருக்காங்க. இதில் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னு கேட்டிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எழுதியிருக்கீங்க அப்படின்னா இதில் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த முகவரி, அதாவது முகவரியோடைய ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கலாம். அதாவது லைக் நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதை கொடுத்துக்கலாம், ஓட்டர் ஐடி இருக்குன்னா அதை கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ரெசிப்ட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதையும் கொடுத்துக்கலாம். இன்னும் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதில் ஏதோ ஒன்று இருந்தால் ஒன்று மட்டும் கொடுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கேரக்டர் சர்டிஃபிகேட். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த 3 மாதத்துக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னா அதுலேருந்து அதாவது ஒரு 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த இதை வாங்குற மாதிரி இருக்கணும். ஓகே, அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்க, மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா அதனோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு என்ன, அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பின்னாடி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட PDF பார்க்கலாம்.
ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். எந்த மாவட்டத்துலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா டேட்டு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா 7/2 ஓகேங்களா. அடுத்த மாதம் 7ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். போஸ்ட் எல்லாமே பார்த்துடலாமா? நான் வந்துட்டு ஓவரலாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஸ்பென்சர் சித்தா அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா டிஃபார்ம் இல்லை அப்படின்னா இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் ஏதாச்சும் முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 15,000 ரூபாய் ஓகேங்களா. இது வந்துட்டு ஒரு பர்மனன்ட் ஜாப் கிடையாது, கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். அதாவது ஒரு 2 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த பாண்டு லெட்டரில் வந்துட்டு நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், எதுவுமே வந்துட்டு பர்மனன்ட் ஜாப் கிடையாது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆயுஷ் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு, இதுக்குமே 2 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்எம்எஸ்ல முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 40,000 ரூபாய் ஓகேங்களா. இதுவும் வந்துட்டு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். எங்கே ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு தெரபியூட்டிக் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு, இதுக்குமே 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. மாத சம்பளம் 15,000 ரூபாய், இதுவுமே வந்துட்டு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். அடுத்த போஸ்ட் என்ன அப்படின்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு, இதுக்கு வந்துட்டு 1 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. அண்ட் இதுக்குமே வந்துட்டு நீங்கள் பிஎஸ்எம்எஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தா போதும். மாத சம்பளம் 40,000 ரூபாய், இதுவுமே கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா டிஸ்பென்சர் சித்தா, இதில் வந்துட்டு மொபைல் டிரைவர் யூனிட்டில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் இங்கே ப்ராக்கெட்டில் அந்த நேம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேக்கன்சிஸ் 1 வேக்கன்சி. நீங்கள் டிஃபார்ம் இல்லை அப்படின்னா இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு முடிச்சிருந்தா போதும். நெக்ஸ்ட் மாத சம்பளம் 15,000 ரூபாய், இதுவுமே வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் அவங்க ஆட்களை வந்துட்டு எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் போஸ்ட், இதுக்கு வந்துட்டு 2 வேக்கன்சி. நீங்கள் வந்துட்டு பிகாம் கிராஜுவேட்டாக இருக்கணும், இல்லைன்னா பிஏ முடிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா பிசிஎஸ்சில் வந்துட்டு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸு, இல்லை டேலி பண்ண எக்ஸ்பீரியன்ஸு, இல்லை வந்துட்டு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு இருந்து பிசிஎஸ் கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள் ஓகேங்களா. மாத சம்பளம் 15,000 ரூபாய், இதுவுமே வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்க்கான வேலை வாய்ப்பு தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட். ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் +2ல் பயாலஜி குரூப் எடுத்துருக்கணும், இல்லைனா பாட்னி குரூப் எடுத்துருக்கலாம் ஓகேங்களா. இல்லைனா பாட்னி அண்ட் ஸ்வாலஜி, அதாவது பியூர் சயின்ஸ்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு நீங்கள் எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் வந்துட்டு நீங்கள் ஒரு சப்ஜெக்டை எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 10th ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கராக நீங்கள் வந்துட்டு 2 வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கராக நீங்கள் வேலை செய்யலை அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் ட்ரைனிங் போயிருக்க மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா இன்ஸ்டியூஷன், ட்ரஸ்ட்டு, யூனிவர்சிட்டி, இது எதில் வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதுக்கான மாத சம்பளம் 14,000 ரூபாய், இதுவுமே வந்துட்டு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ஆட்களை எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டாஃப் நர்ஸ், இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 7 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் நீங்கள் வந்துட்டு ஜிஎன்எம் அப்படிங்கிற கோர்ஸில் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், இல்லைனா பிஎஸ்சி நர்சிங்கில் இல்லைன்னா அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு 18,000 ரூபாய் மாத சம்பளம், இதுவுமே வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்சிலரி நர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு, இதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குது. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா மல்டி பர்பஸ், அது வந்துட்டு ஃபீமேல் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கராக நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃபாக வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 14,000 ரூபாய், இதுவுமே வந்துட்டு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இதுக்கு 2 வேக்கன்சி. இதில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் 8th பாஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா 10th ஃபெயில் ஆகிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சாரி, இது வந்துட்டு ஃபெயில் கிடையாது, இது வந்துட்டு பாஸ் ஓகேவா. 8th இல்லைனா 10th பாஸ் பண்ணியிருக்கலாம். இங்கே வந்துட்டு கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க.
8th or 10th பாஸ் பண்ணியிருக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் 8500 ரூபாய். இதுவுமே கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். நெக்ஸ்ட் போஸ்ட்டு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். இதுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. பேச்சுலர் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரி எதுலன்னா ஆக்குபேஷனல் தெரப்பியில், ஓகேங்களா, அது முடிச்சிருந்தாவே போதும். மாத சம்பளம் 23,000 ரூபாய். இதுவுமே கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் போஸ்ட்டு சோஷியல் ஒர்க்கர். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சோஷியல் ஒர்க்கில் நீங்கள் ஜஸ்ட் மாஸ்டர் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 23,800 ரூபாய். கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் போஸ்ட்டு. இதுக்கு ஒரு வேகன்சி. ஸ்பெஷல் எஜுகேஷனில் நீங்கள் பேச்சுலர் இல்லைனா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கலாம். மாத சம்பளம் 23,000 ரூபாய். இதுவுமே கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். நெக்ஸ்ட் போஸ்ட்டு சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர், எஸ்டிஎஸ்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு. இதுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கலாம். எனி பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் கோர்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் மினிமம் ஆஃப் 2 months ஆச்சு அந்த ட்ரைனிங் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 19,000 ரூபாய் பர் மந்த் சேலரி கொடுக்குறாங்க. இதுவுமே கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். லாஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா சீனியர் டியூபர்குலோசிஸ் லெபார்டரி சூப்பர்வைசர். இது நீங்கள் லேபில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். வேகன்சிஸ் 2 வேகன்சி. நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கலாம், இல்லைனா டிப்ளமோவாக இருக்கலாம். எதில் அப்படின்னா மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜியில் நீங்கள் அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 19,000 ரூபாய் பர் மந்த் சேலரி. இது கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ஆட்களை எடுக்கிறாங்க. சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இது இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெம்ப்ரரி தான், பர்மனெண்ட் கிடையாது. இது எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் பர்மனெண்ட் ஆக்க மாட்டோம், நிரந்தரமாக ஆக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிஃபிகேஷனும் கேட்டிருக்காங்க. அதாவது சுய விருப்பத்தோடு தான் நான் அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இது ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.